புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு இருக்கிறது. புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு இருக்கிறது. புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு இருக்கிறது. கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்தது. புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு இருக்கிறது. கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு இருக்கிறது. கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு இருக்கிறது. கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய சூழலில் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி நேரடியாக புதுச்சேரியினுடைய காலாப்பட்டு பகுதியிலுள்ள மத்திய சிறைக்கு கொண்டு சென்று அழைத்தனர். இந்நிலையில் புதுச்சேரி அந்த காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 2 குற்றவாளிகளும் 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டதாக நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். அதற்கு பின்பு அவர்கள் மேலும் அந்த மத்திய சிறையில் உள்ள அந்த குற்றவாளிகளை நீதிமன்ற காவலில் எடுத்து மேலும் விசாரணை தீவிரப்படுத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.